compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. எவ்வளோ நேரம் பேசுனீங்க? உள்ள நாங்க போயிட்டு கொஞ்சம் ஒரு ½ hour பேசணும். நாங்கள் கோரிக்கைலாம் வச்சோம், இது மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது, இது மாதிரி முதலும் கடைசியுமா இருக்கட்டும், இனிமே பண்றதாக தான் எங்களோட போகட்டும். உள்ள அறையில வந்து தளபதி மட்டும் தான் இருந்தாப்புல, விஜய் மட்டும் தான் இருந்தாப்புல. நாங்க ஃபேமிலி மட்டும் உள்ள போயிட்டோம். உள்ள போயிட்டு நாங்கள் வந்து இது மாதிரி போயிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கட்டி பிடிச்சி அழுதாங்க. எங்க அம்மா காலையிலையும் விழுட்டாங்க. 300 கோடி 400 கோடி பெரிய மனுஷன் அவர் வந்து எங்களை வந்து கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு மனிதாபிமானம் தான் அது. வீட்டில் 2 பாப்பாவை பற்றியும் கேட்டாங்களா, அக்காவை பற்றியெல்லாம் கேட்டாரா? பார்த்தாங்க. ஃபோட்டோவும் கொண்டு போயிட்டோம். இங்கேருந்து ஃபோட்டோலாம் கொண்டு போயிட்டு பார்த்துட்டு அவரோட வச்சு ஃபோட்டோலாம் எடுத்து, ஏன்னா போனது எதுக்காக தான், அதுக்காக ஒரு ஃபோட்டோ அவங்களோட ஆத்மா சாந்தி அடைக்காக அவங்கள வச்சு ஃபோட்டோலாம் எடுத்தோம். அவர் பார்க்கும்பொழுது எப்படி இருந்தது? ஏன்னா மனம் ரொம்ப நொந்துட்டார் ஆள். நான் ஒரு அதான் சொல்கிறேங்களா, ஃபஸ்ட்டு ஒரு உயிர்னாலே இதாக, ஏன்னா 41 உயிர் போயிடுச்சு அப்படிங்கிறப்ப அவரோட மனநிலை வந்து ரொம்ப உடஞ்சி போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் பார்த்தது நாங்கள் அதனால சொல்கிறோம். பேரும் இறந்து பார்த்துட்டு அது ஒரு வந்து பேசலாம் இல்லை, அது சும்மா சைலண்ட்டாக அழுதுட்டு தான் இருந்தார். அந்த இடத்துல ஒரு உயிர் போனாலே 3 உயிர் பார்த்துட்டு அவர் ரொம்ப இதாயிட்டார். கரூரில் நடந்த துயர சம்பவத்துக்காக விஜய் அவர்கள் 41 குடும்பத்தாரையும் நேரில் சந்தித்து ஆறுதல் சொன்னது நம்ம ஒவ்வொரு வீடியோக்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட ஒரு பிரதர் இணைஞ்சிருக்காங்க. அப்புறம் உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஜெயபால் சார். என்ன சார்பாக நீங்கள் அங்கே போயிருந்தீங்க? நான் அங்கே எங்கள் இறந்தது வந்து எங்கள் அக்கா பிள்ளைங்க 2 பேருமே. ஒரே குடும்பத்தில் எங்கள் அக்கா கூட பிறந்த அக்கா தான் இறந்தது. கூட பிறந்த அக்கா பிள்ளைங்க 2 பேருமே. ஓகே. ஆமாம். மாமாவோட மனநிலை என்ன? இப்போது காலையிலேருந்து அவர் நிறைய இடங்களை பார்க்க முடிஞ்சுது. இப்போ அம்மாவோட மனநிலைன்னா ஒரு குடும்பத்தையும் இழந்துட்டோம். அவளை ஏதாவது குடும்பத்தையும் இழந்துட்டோம், 2 கையும் இழந்துட்டோம், உயிரையும் இழந்துட்டோம். அந்த சுச்சுவேஷன் தான் எல்லாத்துக்குமே. யாருமே மனநிலைங்கிறது சுயநலம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு குடும்பத்தை இழந்துட்டுங்கிறது உங்களுக்கும் பெரிய வலி, எனக்கும் பெரிய வலி. ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு உயிர் போயிட்டாலே வந்து பெரிய வழியாக தான் இருக்கும். அது ஒரு 3 உயிர் பார்த்தீங்களா, 3 உயிர் போயிட்டாலே அது வந்து யாராலும் தாங்க முடியாது. அது வந்து சாகிற வரையும் மறக்க முடியாது. சாகிற வரையும் அந்த அழிக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அதுதான் ஒரு இந்த தருணம். சென்னையில் விஜய் அவர்கள் ஆறுதல் சொல்கிறதுக்காக நேற்று குடும்பத்தாரையும் கூப்பிட்டுருந்தாங்க. நீங்களும் போயிருக்கிறதா கேள்விப்பட்டோம். என்ன நடந்தது? மாமாலாம் அழைச்சிட்டு போனப்போ இங்கேருந்து எப்படி அழைச்சிட்டு போனாங்க? எத்தனை பேர் போனீங்க? ஃபஸ்ட்டு நாங்கள் இது மாதிரி சனிக்கிழமை வந்துட்டோம். சனிக்கிழமை எல்லாம் போகலாம் பார்த்தோம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கிளம்பிட்டோம். காலையிலேயே விடியகாலத்துக்கு சென்னையில் வந்துட்டு சாமி மதியானம் கிளம்பிட்டு இங்கே அப்புறம் அவங்க வந்து தொண்டர்கள் வந்து கார் வச்சு கூட்டிகிட்டு போனாங்க. கார் வச்சு இது மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு வெண்ணமலையிலேருந்து பஸ் ஏறி தான் அங்கே போனோம். அங்கே 4 மணிக்கு தான் கிளம்பணும். அங்கேருந்து கிளம்பி கூட்டிகிட்டு போனாங்க. அதாவது பார்த்திங்கன்னா நல்லா பஸ்ஸு நல்லா இதெல்லாம் இது பண்ணாங்க. நல்லா ப்ரொடெக்ஷன்லாம் நல்லா கொடுத்தாங்க. சேஃப்டி ஆம்புலன்ஸு போலீஸு சேஃப்டியோட தான் கூட்டி போனாங்க, சேஃப்டியோட தான் கூட்டி வந்தாங்க. சும்மா சொல்லக்கூடாது, நல்லா பண்ணாங்க. பாதுகாப்புக்காக இது வந்து நான் ஒரு கட்சிக்காகவோ எந்த ஒரு அரசியல் சம்மந்தப்பட இதுக்காகவும் சொல்லவில்லை. ஒரு மனிதாபிமானத்துக்காக அவர் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். நானும் ஒரு விஜய் இது தான், ஆனால் அதுக்காக சொல்லலை. ஏன்னா இழந்தது வந்து எல்லாருக்கும் ஒரு உயிர், அதனால் சொல்கிறேன். எத்தனை மணிக்கு அவரை சந்திக்கிறீங்க? அந்த ஹோட்டல் அறையில் வந்து எத்தனை மணிக்கு அவரை சந்திக்கிறீங்க? நாங்கள் போனதும் 7:30 கிளம்பிடுங்கன்னு சொன்னாங்க, ரெடி ஆயிருங்கன்னு சொன்னாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிருன்னு சொன்னாங்க. ரெடி ஆகிட்டு காலையில் ஒரு கிட்டத்தட்ட எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பாடெலாம் நல்லா கவனித்தாங்க. நல்லா சொல்லக்கூடாது, நல்லா சாப்பாடெலாம் இது பண்ணி ஆதவர்ஜுன்னு புசி ஆனந்த் எல்லாமே இருந்தாங்க. என்ன வேணுங்கிறது நிமிஷம் என்ன வேணும்னு கேட்டு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. அப்புறமா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நாங்கள் 13 அனுப்பிச்சி விட்டாங்க எங்களுக்கு. ஓகே. எவ்வளோ நேரம் பேசுனீங்க? நாங்கள் போயிட்டு கொஞ்சம் ஒரு ½ hour பேசணும். நாங்கள் கோரிக்கைலாம் வச்சோம், இது மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது, இது மாதிரி முதலும் கடைசியுமா இருக்கட்டும், இனிமேல் பண்ணுறதாக தான் எங்களோட போகட்டும், வைக்கிறதா இருந்தால் ஒரு பெரிய வராண்டாவை வச்சு அவங்க ஒரு விசிலாட்டமான ஏரியாவில் வச்சு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இது இறந்ததுக்கான ஒரு உண்மையே வரணும் கண்டிப்பாக. இது எதனால் நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, கண்டிப்பாக உண்மை வெளியே வரணுங்கிற மாதிரி கேட்டு வச்சுருக்கோம். அங்கே உள்ள அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு அதை எரிக்கலை, புதைச்சி தான் வச்சுருக்கோம். அந்த புதைச்சி வச்சதுக்கு மறுக்குறாய்வு செய்கிறதுக்கும் நாங்கள் கூட சைன் பண்ணுறோம். அதை நீங்கள் கூட எடுத்து பண்ணுங்கள். சிபிஐ கூட இப்போ மாற்றிருக்காங்க, உங்களுக்கு கூட தெரியும் நினைக்கிறேன். அது என்னங்கிறது மறுக்குறாய்வு செய்ய கூட நாங்கள் இது என்னன்னு கூட நாங்கள் எஃபோர்ட் போடுறோம். சரி, நீங்கள் அந்த அறைக்குள்ளே போகிறீங்க. உள்ளே யாரெல்லாம் இருந்தாங்க, யாரெல்லாம் சந்திச்சிங்க? உள்ள அறையில் வந்து தளபதி மட்டும் தான் இருந்தாப்புல, விஜய் மட்டும் தான் இருந்தாப்புல. அங்கே வெளியில் புசி ஆனந்த் ஆதரவாளர் தான் இருந்தாங்க. உள்ளே போனப்போ நாங்கள் ஃபேமிலி மட்டும் உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு நாங்கள் வந்து இதுமாரி போயிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கட்டி பிடிச்சி அழுதாங்க. எங்கள் அம்மா காலையிலையும் விழுட்டாங்க.
என்ன பண்ணேன்னு தெரியாமல். அவருக்கு எதுவும் சொல்ல முடியாதுங்களே. ஆனால் அவர் ஒரு 300 கோடி 400 கோடி பெரிய மனுஷன். அவர் வந்து எங்களை வந்து கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு மனித அபிமானம் தான் அது. எல்லாரோட காலையும் எல்லாரோட காலெல்லாம் விழுவலை. அவர் எல்லாரும் சொல்கிறாங்க எல்லாரும் காலையெல்லாம் விழுவலை. பார்த்தாரு, எல்லாத்தையும் அழுது கட்டி பிடிச்சி அழுதாரு. எங்கள் அம்மா வந்து ரொம்ப அழுகவும் எங்கள் அம்மா காலில் விழுட்டார். அவ்வளோதான். அது என்ன பெத்த பிள்ளையோட அம்மா வலிங்கிறது அது எல்லாருக்கும் தெரியும். அதுதான். சரி, என்ன சொன்னார் அவர்? என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு எப்படி சொல்கிறது, இது எவ்வளோ கொடுத்தாலும் ஈடாகாது. அவரால் முடிஞ்சது என்ன, எங்கள் படிப்பு செலவு, திருமண செலவு, எஜுகேஷனு. இப்போ எஜுகேஷன்னா எங்களால் படிப்பெல்லாம் முடிச்சுட்டோம். அந்த மாதிரி ஜாப் வந்து சொன்னார். ஜாப் இருந்தால் சொல்லுங்கள், ஒரு ரெஸ்யூம்லாம் அனுப்புங்க, என்னவோ நான் பண்ணித்தரேங்கிற மாதிரி அதையும் சொன்னாப்புல. அப்புறம் இன்சூரன்ஸ்லாம் போட்டு கொடுத்தாரு மாமா பேரில். இப்போதைக்கு இதை போடுங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நான் பண்ணி கொடுக்குறேன் ஃபேமிலிக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்புறம் உதவித்தொகைலாம் வேறு சொல்லியிருக்காங்க. அது இதுமாரி தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, வேறு என்ன விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாரு? வீட்டில் 2 பாப்பாவை பற்றியும் கேட்டாங்களா, அக்காவை பற்றியெல்லாம் கேட்டாரா? பார்த்தாங்க. ஃபோட்டோவும் கொண்டு போயிட்டோம். இங்கேருந்து ஃபோட்டோலாம் கொண்டு போயிட்டு பார்த்துட்டு அவரோட வச்சு ஃபோட்டோலாம் எடுத்து, ஏன்னா போனது எதுக்காக தான், அதுக்காக ஒரு ஃபோட்டோ அவங்களோட ஆத்மா சாந்தி அடைக்காக அவங்கள வச்சு ஃபோட்டோலாம் எடுத்தோம். ஓகே, அவங்களும் புகைப்படம் கொடுத்ததா? அவங்களும் புகைப்படம் கொடுத்தாங்க, ஃபோட்டோ அவங்களும் கொடுத்தாங்க. இருந்தாலும் நாங்கள் ஒரு இதுக்காக எடுத்துகிட்டு போனோம். நம்ம சரி அந்த பிள்ளைங்க அதுக்காக தான் போயிருக்காங்க. விஜய் மாமா அக்காவும் விஜய் ரொம்ப தீவிர ரசிகர் தான். போயிட்டு குடும்பத்து இதில் போயிட்டு கூட்டம் சில இது அவர் பார்க்கும்பொழுது எப்படி இருந்ததுங்க? நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறாங்க. விஜய் அவர்களை பார்க்கும்பொழுது என்ன விஷயம்னா, என்ன மனம் ரொம்ப நொந்துட்டார் ஆள். நான் ஒரு அதான் சொல்கிறாங்களே, ஃபஸ்ட்டு ஒரு உயிர்னாலே இதாக, ஏன்னா 41 உயிர் போயிடுச்சு அப்படிங்கிறப்ப அவரோட மனநிலை வந்து ரொம்ப உடஞ்சி போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா பார்த்தது நாங்கள் அதனால சொல்கிறோம். மித்தவங்க கமெண்டில் எத்தனை பேர் என்ன சொல்கிறாங்க தெரியல. நம்ம பார்த்தனால அவருக்கு நிறைய அப்படி மனசு உடஞ்சிட்டார் ஆள். கரூருக்கு ஏன் வர முடியலன்ற காரணமும் சொன்னார். கரூருக்கு வர முடியலன்னா அது நான் குறிப்பிட்டுலாம் சொல்ல முடியாது. அது பர்மிஷன் தரலன்னாரு. 2வது வர்றதுக்கும் நிறைய இடையூறு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கே இப்போ வந்து 41 போயிடுச்சு. இப்போ இதுக்கு திருப்பி வந்துச்சுன்னா 10 ஊரி திரும்பி போயிடும். அதுக்கு வந்து தாங்குகிற சக்தி மக்கள் கிடையாது. அது அவர் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களை நான் அழைச்சிட்டு வந்ததுன்னு அந்த மாதிரி வருத்தம் ஏதாவது தெரிவிச்சாரா? கண்டிப்பாக அது எல்லாம் பண்ணார். இது மாதிரி மன்னிச்சிருங்க, இது மாதிரி நடந்ததுக்கு மன்னிச்சிருங்க, நான் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. வீட்டுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வந்து சந்திப்பேன். நான் இது மாதிரி வந்து உங்களை வந்து இங்கே வர வச்சதுக்கு தப்பு தான், இருந்தாலும் வந்ததுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஓகே, வேறு என்ன விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க? என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தேவைகளாவோ இல்லை கேட்டதாவோ மாமா? அதாவது நாங்கள் பேசல, மாமா தான் பொதுவாக பேசினார். இது மாதிரி கூட்டம் விஜய் வரக்கு முன்னாடி அக்கா வந்துட்டு இந்த கூட்டத்தில் தள்ளுமில்லாயே இறந்துட்டாங்க, ஏன் என்னன்னு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கைலாம் வச்சுருக்காங்க. அரை மணி நேரம் பேசும்பொழுது வேறு என்ன விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டாருங்க? குடும்பத்தை பற்றி வேறு ஏதாவது விசாரிச்சாங்களோ? அதுதான் 3 பேரும் இறந்து பார்த்துட்டு அது ஒரு வந்து பேசலாம் இல்லை, அது சும்மா சைலண்ட்டாக அழுதுட்டு தான் இருந்தார். அந்த இடத்துல ஒரு உயிர் போனாலே 3 உயிர் பார்த்துட்டு அவர் ரொம்ப இதாகிட்டார், அழுதுட்டார். ஓகே, நிறைய பேர் அதை வெளியே விமர்சிக்கிறாங்களே, அதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏன்னா இப்போ மாமா பேசாத காரணம் கூட அதுதான். ஆமாம். என்ன விமர்சனம் உங்களுக்கு ரொம்ப பாதிச்சிருக்கு? விமர்சனம்னா என்ன? இப்போ எந்த மாதிரி விமர்சனம் கேட்குறீங்க? இப்போ இந்த வீடியோ கீழே எழுதுறாங்க, சந்திச்சுட்டு வந்ததையுமே வந்து அதுதான். இப்போ வந்துட்டு ஒரு மண்டபமே 1.5 கோடிட்ட செலவு பண்ணி புக் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அது வந்து எல்லோரும் பண்ணிட முடியாது, நீங்கள் பண்ணிட முடியாது, நானும் பண்ணிட முடியாது, இவர் கேமராமேன் பண்ணிட முடியாது. அதுக்கு வந்து ஒரு இது வேணும் கண்டிப்பாக. அது வந்து ஒரு மனிதம் வேணும். இவ்வளோ தூரம் சேஃப்டியாக கொண்டு போயிட்டு இவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு கண்டிப்பாக இது வேணும்ண்ணா, மனசு வேணும்ல, அதுதான் சொல்ல வரேன். ஓகே, அதான் அப்போ கரூரில் வந்து நான் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவர் பேசும்போது ஒரு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? ஏன்னா உங்களை நான் பார்த்துக்கிறேன், உங்கள் வீட்டில் ஒருத்தனா நான் இருப்பேன். நம்பிக்கை இல்லைங்க சொல்லவும் முடியாதுங்க. ஏன்னா 41 குடும்பத்தையும் இவ்வளோ சேஃப்டியாக வந்து கூட்டிகிட்டு போயிட்டு சேஃப்டியாக அவ்வளோ தூரம் நாங்கள் கன்னடா பார்த்தேன். ஏன்னா அந்த பைபாஸில் பிளாக் பண்ணிவிட்டு எங்களை அத்தனை பஸ்ஸையும் வெளியே அமுச்சு விட்டாங்க. அது எல்லாத்தையும் பிளாக் பண்ணிவிட்டு பாடி கார்ட்ஸ் அவ்வளோவும் எங்களை அவங்க நாங்கள் பஸ்ஸு அங்கே போயிட்டு இறங்குறப்பையும் நாங்கள் வந்து அவ்வளோ சேஃப்டியாக கூட்டி போகிறாங்க. உள்ளார என்ன வேணும் என்ன பார்த்து செய்யணுங்கிற அவ்வளோ சேஃப்டியாக கூட்டி போகிறாங்க. அவ்வளோ நல்லா இது பண்ணாங்க. அவர் இங்கே வரல, இருந்தாலும் நம்ம இங்கே இருந்து அங்கே போயிருக்குமே அப்படின்னு உங்கள் கூட வந்தவங்களாக இருக்கட்டும், மற்ற குடும்பத்தினராக இருக்கட்டும், மற்ற உறவினர்களாக இருக்கட்டும், ஒரு வருத்தமோ கோவமோ இருந்ததா விஜய் நம்மளை அழைச்சிட்டார் அப்படின்னு? அப்படிலாம் கிடையாது. கோபம் வருத்தம்லாம் கிடையாது. ஏன்னா நம்மளை மதித்து கூப்பிட்டுருக்காரு. இப்போ ஒரு ஃபங்க்ஷனே இருக்கட்டும், ஒரு பத்திரிக்கை வைக்கிறாங்க போகிறது இல்லைங்களா, அது மாதிரி தான் இது வந்து நம்ம ஒவ்வொரு குடும்பத்தை நம்மளை தத்தி எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? 41 குடும்பத்தையும் தத்தி எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே என்ன பண்ணணும் அந்த மனுஷன்? இனிமேட்டு வீட்டுக்கு வரதாகவும் ஒரு வாக்குறுதி அவர் சொல்லிட்டாரு. ஏதாவது வேணும்னா ஒரு செயலாளர்கிட்ட சொல்லுங்கள், தொண்டர்கள்ட்ட சொல்லுங்கள். ஆனால் தொண்டர்கள்லாம் உண்மையிலே குறைய சொல்லக்கூடாது, என்னென்ன செய்யணுமோ அவ்வளோ அருமையாக இது பண்ணாங்க. இறுதியாக என்ன சொன்னார் அவர் நீங்கள் கிளம்பும் பொழுது? ஏதாவது பேச முயற்சித்தாரா?
கிளம்பும்போதுனா இங்கேருந்து அங்கேருந்து உங்கள் அந்த அறையை விட்டு வெளியே என்ன சொன்னாங்க? அதுதான் ஓகே பார்த்துக்கலாம் விடுங்க, எதாக இருந்தாலும் நான் இருக்கேன், எதாக இருந்தாலும் கேளுங்க, எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே. இந்த புகைப்படம் கொடுத்ததுமே உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்காம நாங்கள் போனதாம்மா. புகைப்படம் கொடுத்ததும் எப்படி? புகைப்படம் கொடுத்த நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் அவங்கள ஒரு இதில் சில பேர் இந்த ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி நினச்சிருப்பாங்க, விஜய் போனதே அதுக்காக தான் சொல்லிட்டு, சரி அதுக்காக எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஒரு வேளை. ஓகே, மேபி அது கூட இருக்கலாம். கல்வி, அதுக்கப்புறம் திருமண செலவாக இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயம் செலவாமா, இன்சூரன்ஸ் முதற்கொண்டு போட்டு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருக்காரு. 5000 ரூபா மந்த்லி போடுற நம்ம ஸ்கீம் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸாக போட்டு கொடுத்துருக்காரு. ஓகே. மற்றபடி எதுனாலுமே தொடர்பு கொள்ளுங்க. ஆமாம், தொடர்பு கொள்ளுங்கன்னு இருக்காரு. ஓகே. பெரியவங்களாம் போனாங்க, எப்படி அவருக்கு ஆறுதல் சொன்னாங்க விஜய்? தாத்தா தான் எல்லாம் அழுதுட்டாரு, எல்லாத்தையும் கட்டி பிடிச்சி தான் அழுகிட்டு இருந்தார். மன்னிச்சிருங்க இந்த மாதிரி நடந்ததுக்கு எல்லாத்துட்டையுமே தாத்தாட்டியும். ஆமாம், ஏன்னா அந்த இடத்துல வேற வார்த்தை வராதுங்களா உங்கள்கிட்ட. அதேமாரி நிறைய பேர் அவர் நடிச்சிட்டாருன்னெலாம் விமர்சனம் எழுதுறாங்கல்ல, அதெல்லாம் நடிக்கிறதுங்கிற படத்தில் நடிக்கிறது அவர் 300 கோடி 400 கோடி சம்பாதிக்கிறார் ப்ரோ, ஓகேங்களா? அவர் சம்பாதிக்கிறது வேறு. ஏன்னா அதை தாண்டி அரசியலை தாண்டி நமக்காக, நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏதோ ஒன்று செய்யணும்னு வராரு, ஒரு மாற்றத்தை கொண்டாருன்னு நினைக்கிறார். அதுக்காக நம்ம வந்து ஒரு விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக ஒரு 41 குடும்பத்தையும் பார்க்குறவர் தமிழ்நாடு மக்களை பார்க்க மாட்டாரு. என்ன இது கண்டிப்பாக பார்க்குவார். அதெல்லாம் வந்து குறைய சொல்லக்கூடாது. அதான் விமர்சனம் நிறைய பேர் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. நிறையா நெகட்டிவ் இப்போ கூட பார்த்துட்டு தான் இருக்கேன், நெகட்டிவ் போட்டு தான் இருக்காங்க. அப்படி போடாதீங்க தயவுசெய்து. ஏன்னா வந்துட்டு இவ்வளோ தூரம் செய்கிறாங்கன்னா அது வந்து நம்ம பெருமை தான் படணும், இது மாதிரி கொச்சப்படுத்தக்கூடாது. அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே, நன்றி விடுதல். நீங்களும் ஸ்ட்ராங்காக இருங்க, மாமாவும் ஸ்ட்ராங்காக இருக்கு. கண்டிப்பாக.